Kind of woke up and said, why am I, holding back? Let's go out and solely 2 weeks we put together singers and some top musicians and ஒரு intimate show பண்ணலாம் அப்படின்னா we fixed it at Music Academy, 1400, all ticketed fully. The only 3 people I called were Surya, Jyotika and Danu sir. A few other people called like Raj Shekhar, Ravi Varman, and then Arun Vijay also is in regular touch. So I didn't, and the directors ஒரு group இருக்காங்க, we meet almost every month. Mani sir, Sassi இவங்கலாம். So we and the group is on a chat and we regularly talk about other things also. So automatically they were there. அவர் அந்த சாங் பிரேக் ஆகும்போது கார்த்திக் just went and stared at Surya for about 10 seconds. Okay. அவரே வந்துட்டார் ஸ்டேஜுக்கு. I said, brother, we didn't meet. And he just said a few things and he left. Yeah. எப்படி அந்த லவ் வந்துச்சுன்னா உங்களோட சாங் விஷுவலும் சரி எல்லாமே அந்த சாங் வரிகளும் சரி நீங்கள் வைக்கிற டைட்டில்ஸ் எல்லாமே வந்து பாட்டு இப்போது என் மைண்டில் இப்போ நீங்கள் அந்த கேள்வி கேட்டீங்கன்னா நேற்று நான் ஸ்டேஜில் சொன்னது தான். சின்ன வயசில் வீட்டில் கேட்ட பாடல்கள் தான், அப்பா அம்மா ரசித்து கேட்ட பாடல்கள். 50s 60s 70s வந்து டேஸ்ட்ஃபுல்லான சாங்ஸ் எல்லாமே அம்மாவுக்கு தெரியும். ஒரு பாட்டு அவங்க கேட்கும்போதே வந்து இது யார் பாடினது, என்ன படம், என்ன சிச்சுவேஷன் வரைக்கும் அவங்க எனக்கு சொல்லுவாங்க. அது டிவியில் ஓடும் இல்லை ரேடியோவில் ஓடும். அவங்க சினிமாவுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. ஷீஸ் நாட் சினிமா பர்சன் அட் ஆல், ஆஸ் இன் இஸ் நாட் ஃப்ரம் த ஃபில்ம் இண்டஸ்ட்ரி. இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப அப்படியே இப்போ நீங்கள் ஒரு 1960s or 50 late 50s. ஸோ இட் காட் லைக் ஐ வாஸ் ஃபுல்லி இன் டு மியூசிக். அண்ட் அந்த மியூசிக்னால தான் எனக்கு இந்த பாட்டு இது ஒரு படத்து சம்மந்தப்பட்ட பாட்டு, அதனால் இந்த படம் பார்க்கணுன்னு எனக்கு தோணுச்சு. அந்த டைம்லேயே சொல்கிறேன், நிறைய படங்கள் இருக்குது அந்த மாதிரி. ஸோ ஐ ஃபெல் இன் லவ் வித் ஃபில்ம்ஸ் த்ரூ த மியூசிக் ஆஃப் தீஸ் ஃபில்ம்ஸ். தென் ஓகே கதைகள் எழுதணும், படங்கள் பண்ணணும்னு நினைக்கும் போது தான் மணிசருடைய நாயகன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி இன்ஜினியரிங்லாம் வேண்டாம், இதுக்குள்ளேயே வந்துடலாம். See, I have a good team of people that I always work with. எனக்கு நான் ஸ்கிரிப்ட் எழுதும் போது அந்த சாங் வந்து வெறும்னே இங்கே வந்து இங்கே ஒரு சேட் சாங் அப்படின்ட்டு நான் அடுத்த சீனுக்கு போக மாட்டேன். அந்த சேட் சாங்க்கு ஒரு பெரிய டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், என் மைண்டில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷன், இங்கிலீஷ் லிரிக்ஸ் இருக்கும். நான் அதை தான் தாமரைட்டு இப்போ என்னோட வா வீடு வரைக்கும் வந்து நான் தாமரைட்ட சொன்ன விஷயம் வந்து எழுத்தில் நான் கொடுத்த விஷயம் வந்து கம் ஸ்பெண்ட் சம் டைம் வித் மீ, கம் இன் டு மை ஹவுஸ், மீட் மை பீப்புள், யூ வில் நோ அபவுட் மீ அப்படின்ற மாதிரிலாம் நான் ஒன்று எழுதியிருந்தேன். அதை தான் அவங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரே வரியில் என்னோட வா வீடு வரைக்கும் அவங்க கன்வெர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு எல்லா சாங்க்குமே வந்து அந்த மூட், அந்த ஜானர், இது என்ன மியூசிக் மாதிரி இருக்கலான்னு ஒரு டிஸ்கஷன் நடக்கும், இன்க்ளூடிங் வித் ராஜா சார், வித் ரஹ்மான் சார், ஹாரிஸ், அஃப்கோர்ஸ் வேறு நிறைய டிஸ்கஷன்லாம் நடக்கும். அவங்க பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆகிடுறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. அது சும்மா ஹாரிஸ்ட்டை ஃபோன் பண்ணி எனக்கு இங்கே ஒரு அஞ்சலை மாதிரி ஒரு அந்த இங்கே என்ன மாதிரி லிரிக் வரலாம், இந்த இடத்துல ஸ்டோரியை வந்து நம்ம மியூசிக்கலாக கொண்டு போகலாமா வேண்டாமா, இங்கே சாங் தேவையா அப்படிலாம் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணி தான் அவர் அந்த கீபோர்டு மேலே கை. அதுக்கப்புறம் உண்மையிலே சொல்கிறேன், இது வரைக்கும் நான் 20 படம் பண்ணியிருக்கேன், அதில் ஒரு படத்தில் பாட்டே இல்லை, நடுநிசி நாயகள். ஸோ 19 படத்தில் 85 சாங்ஸ் இருக்குது. 85 சாங்ஸில் ஹாரிஸ் கம்போஸ் பண்ணது 45. இந்த 85ல் எல்லாமே ஃபஸ்ட் டியூன்ஸ். எதுவுமே வந்து எல்லாம் எனக்கு டியூன் பிடிக்கல, எனக்கு வேறு டியூன் கொடுங்க அப்படின்னு நான் கேட்கல. ஏன்னா எனக்கு அந்த ஃபஸ்ட் டியூனே எனக்கு அமைஞ்சது, எனக்கு பிடிச்சது, அப்படியே அந்த காற்று வாக்கில் வந்தது, எனக்கு அப்படியே பிடிச்சது. இன்க்ளூடிங் ராஜா சார், ஐயோ ஷோர் இன்னொன்று பண்ணலாமா அப்படின்னு கேட்பார். இல்லை திஸ் இஸ் நைஸ் சார், எனக்கு கரெக்டாக இருக்குது, ஐ டேக் இட் அப்படி. You don't go by the trends when you are making films. So how do you go? இங்கே என்ன சொல்கிறது? ஆமாம், கண்டிப்பாக. But that might not connect with you sometimes. That experiment and risk I'm willing to take. See, for example, Nadnisi Nayagal came just after Vinithandi Varuvaya. It was completely experimental. I wanted to do a film where I know my strength is music, but it was an experiment that went really badly, but I still feel it was ahead of its time. Today, you guys won't have a problem with a film like that. Today, your minds have also changed. That day, you had understandable. But இன்னைக்கு அந்த படம் வந்து, seeing other films like that, I feel it was way ahead of its time. I'm not trying to put out Nadnisi Nayagal today, I'm just telling you an example. Yeah. That day I went with an instinct, and I know that when we watch a film in the theatre, like I've seen Bison this year and I've seen many other films, sometimes there's one connect with what's happening on screen in that collective audience. Sometimes there's just no connect at all. Ennoki Payam Thota was one such film. Opening day Rohini Theatre, we saw the film, there was good response, Maruvarthekala appadi celebrate pannanga. But I came out from the film and I said, illa the connect kadikala enakku, I don't think it will work அப்படினு சொன்னேன்.
But sometimes that magic will come. And for me, I think it's always a bit slow. Like Vinay Thandi Varuvaya, first, ungal nariya pe eppadi thittningenu enakku theriyum. It's been a special film for you. Yeah, but nariya negative reviews vanduchu first day, second day. It's like watching paint dry on a wall அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஒரு செவரு மட்டும் அப்படியே பார்த்து இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொன்னாங்க. பட் ஸ்லோலி சேஞ்ச். ஈவன் வாரணமாயிரம் ஒரு லெங்க்த்தாக இருக்குது, ஓகே டேடின்னு சொல்லிகிட்டே இருக்காரு அப்படிலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்துச்சு. பட் தென் ஸ்லோலி தட் சேஞ்ச். ஐ ரொம்ப மணிகண்டன் ஹூ பாஸ்ட் அவே மை அசோசியேட் அட் தட் டைம், ஹீ டோல் மீ காக்க முடிஞ்சு வெளியே வரும்போது அந்த ஃபர்ஸ்ட் டே ஷோஸ் எல்லாம் சார் ரொம்ப ஃப்ளாஷ் கட்ஸாக இருக்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. செகண்ட் டே இட் பிகேம் ஒரு ட்ரெண்ட் மாதிரி ஆயிடுச்சு அந்த படம். So I'm saying I think I get received a bit slowly, which is okay. There's still time, no? So it is working for you most of the time. At least. I have no problems with all this. I don't complain. I don't crib. If you've seen me, even negative reviews and all, I won't call people and take them on or anything like that. Is also there now. No, that has never been wrong. Filmmaker. No, that has never been wrong because my budgets are not exorbitant. No producers lost money with my films. And if at all, Enanoki Payam Tota, Dhruva Nakshatram are all my films. Acham Enubadu Madamada, which was a hit, is my film only. So there is no, and all whatever extra is either not come to us or it's gone to them. அப்படிதான் பண்ணியிருக்கோம். So that economic factor we've always kept in mind for sure. டைரக்டரா நீங்க எப்படி பண்ணீங்க நல்லா தெரியும். நடிக்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. டிராம்ஸ்னா நீங்க அவ்வளோ கலக்குனீங்க. அப்புறம் ஜி பிரகாஷ் படம் லுங்கிய மடிக்க வச்சு அது எப்படி அது இனிமே பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஐ டோன்ட் இன்டென்ட் டு ஆக்ட் ஸோ மச். ஏன்னா தட்ஸ் நாட் சம்திங் ஐ என்ஜாய். அது ஒரு ஐ நீடட் டு அட் ஒன் பாயிண்ட், பட் நவ் ஐ எம் ஓகே. ஐ டோன்ட் நீட் டு. பை த எண்ட் ஆஃப் த டே நம்ம இதுக்கு வரலையே அப்படின்னு எனக்கு ஒரு தாட் வருது அங்கே இருக்கும்போதும் சரி. அது என்ன, அண்ட் சர்டன் ஃபிலிம்ஸ் ஐ டிட் பிகாஸ் ஆஃப் த கிரியேட்டர்ஸ். லைக் வெற்றிமாறன் கூப்பிட்டப்போ ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஜஸ்ட் பி ஆன் அ செட்ஸ் அந்த ஒர்க்கிங் ப்ராசஸ். பிகாஸ் ஃபார் மீ இட்ஸ் ஆல்சோ டோர் ஓப்பனிங் நாலேஜ். இன்னும் சில விஷயங்கள் பார்க்கலாம் அப்படின்ற ட்ரான்ஸ்ஃபர்ஸ். அன்வர் ரஷீத் ஐ வாண்ட் டு பி கிளம்பும்போது எனக்கு நம்ம ஏன் அதை பண்ணுறோம் அப்படின்னு நிறைய படங்களில் தோணி இருக்குது. அதனால் ஐம் நாட் டூயிங் தட் லாட். இப்போ நிறைய ஆஃபர்ஸ்க்கு வந்து ஐம் பீன் சேர், பட் ஜஸ்ட் ஜென்ரலி ஐ டோன்ட் ஃபீல் குட் அபவுட் இட். அதான் கூட நல்லா இருந்துச்சு சார். போலீஸாக வருவீங்க, அதெல்லாம் எவ்வளோ நல்லா இருந்துச்சு. அது ஏன் சார் அது நல்ல ஜாலியானது இல்லை. See, when a window is opening or a door is opening, I don't want to say no. I don't want to push that energy. There's a lot of love also. So I did it, but like if you're saying no, something that you might do that you don't like, அதுதான் அதனால் I didn't feel good about it. சார் உங்ககிட்ட இருந்து See, நம்ம இந்த டைமில் இதோட இப்போ ஒரு லவ் ஸ்டோரி நான் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக அடுத்தது பண்ணணுன்ட்டு ரெடியாக இருக்கேன். மியூசிக் எல்லாமே செட்டு. அது வந்து சிவரஞ்சனியோட பையன் நடிக்கிறாரு அப்படின்னு. யார் சிவரஞ்சனி? சிவரஞ்சனி, ஸ்ரீகாந்த் சிவரஞ்சனி. ஊஹாவா? இல்லை அவர் இல்லை. அது அவங்க என்ன ஒரு படம் பண்ண கேட்டாங்க. ஒரு கதை இருக்குது படம் பண்ணலாமான்னு கேட்டாங்க. அந்த கதை இருக்குது படம் பண்ணலாமான்னு சொல்லும்போது அது கொஞ்சம் பிரச்சனை. ஏன்னா அந்த ரைட்டருடைய ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம அதுக்குள்ளே பெருசாக நம்ம கனெக்ட் ஆகலைன்னா அதை மாற்ற முடியாது. அதனால் அது ரொம்ப ரேராக தான் நான் அதுக்குள்ளே போவேன். இல்லை, இப்போ நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா ஒரு லவ் ஸ்டோரி இருக்குது. ஆனால் அந்த லவ் ஸ்டோரிக்கு ஹீரோஸ் இல்லை, ஆக்டர்ஸ் இல்லை. எனக்கு யங்காக யாரோ ஒருத்தர் வேணும். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே யாரும் யங் இல்லை. ப்ளஸ் அவங்கெல்லாம் வேறு மூடில் இருக்காங்க, லவ் ஸ்டோரி பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ நம்மள்ட்ட இப்போ நீங்கள் கேட்ட ஐடியாஸில் எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஜெயமோகன் சாரோட இந்த மாதிரி ஒரு மேட்ரு ஒன்று இருக்குது. ஆனால் அதுக்கு காஸ்ட் பண்ணோம், அதுக்கு உட்காந்து நம்ம ஒரு ப்ரொடியூசர் ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ அந்த டைமில் வேறு ஒன்று வந்துச்சுன்னா அது அப்படியே போடுறது தான். ஸோ அது இப்போ வெந்து தனிது காடே வந்து ஒரு லவ் ஸ்டோரி பண்ணலான்ட்டு தான் நானும் சிம்பும் ரெடி பண்ணி டைட்டிலும் அனௌன்ஸ் பண்ணோம். அது நதிகளில் நீராடும் சூரியன், ரஹ்மான் சார் மியூசிக் சொல்லி அது கதை ரெடியாகி ஒரு 10 நாள் ஷூட்டிங் போகும்போது தான் இந்த சேட்டலைட்டுக்கு உண்டான கொஞ்சம் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருக்கலாமா அப்படின்னு பேசும்போது இந்தியில் அது இல்லை. அப்போ 10 days ஜெயமோகன் சார் எனக்கு ஆல்ரெடி ஒரு நியூ ஃபேஸ் வச்சு பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா ஒன்று சொல்லி அதை ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். சிம்பு விட்டு இது போய் பண்ணலாமான்னு கேட்டப்போ பிரதர் சூப்பராக இருக்கு நான் அதை பண்ணுறேன்னு சொல்லி அதை அப்படியே ஒரு 10 days மாற்றின ஒரு விஷயம் தான். பட் அதுவும் ஒரு இன்ஸ்டிங்க்டாக எனக்கு பிடிச்ச ஒரு விஷயமாக தான் நான் பண்ணேன். ஸோ இருக்குது நிறைய விஷயங்கள் அதுக்கு அமையணும். அதுதான் கதைகளில் மட்டும்தான் பெண் கேரக்டர்கள் வந்து கதையில இருந்து பிரிக்கவே முடியாத மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நீங்கள் வந்து இந்த ஃபெமினிசமோ அல்லது வந்து இந்த ஃபைட்டோ பேட்ரியார்க்கெல்லாம் பேச மாட்டீங்க. பட் பெண்ணாக இருப்பாங்க, ஆணாக இருப்பாங்க, பட் ஈக்குவாலிட்டி இருக்கும். அப்படிதானே இருக்கும் பண்றீங்க. இல்ல இப்போ வர ஓவர் டூ பண்ணிட்டே இருக்காங்க நிறைய ரைட்டர்ஸ். நீங்க இந்த ஓவர் டூ பண்ணாம ஈக்குவாலிட்டி பேசுறீங்க. இல்ல ஆக்சுவலாக நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. இப்போது இது நான் போடுறது வந்து எனக்கு இது வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியல. நிறைய பேச நானும் உங்களுக்காக தான் போட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ஏன்னா இந்த அளவுக்கு கவனிக்கிறாங்களா அப்படின்ட்டு. ஆனால் நான் வந்து இது நம்ம இப்படி பண்ணியிருக்கோம், இது பேசுவாங்க அப்படின்னு நான் சத்தியமாக இது வரைக்கும் நான் யோசிச்சது இல்லை. அன்லெஸ் வென் த கொஸ்டின் அவங்களுக்கு and most of these characters are derived from people I've met in my life and who I've been influenced by or inspired by, and for sure வேட்டையாடு விளையாடுல அந்த ஆராதனா அப்படின்ற அந்த கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்சு நான் அந்த வாட் ஷீ வென்ட் த்ரூ ஐ வென்ட் த்ரூ வித் தட் பர்சன். ஸோ அது அப்படியே எனக்குள்ளே இருந்ததுனால அது அப்படி கொஞ்சம் வந்துச்சு. my mother is and stuff like that. So
ஸோ இட்ஸ் பீப்புள் ஐ நோ. அது அப்படியே உள்ள என்னோட ரைட்டிங்குள்ளே வந்துடும். சார் உங்கள் ராஜா சார்லேருந்து ஜெயமான் சார்லேருந்து இவங்க வரைக்கும் நிறைய காம்பினேஷனில் படம் பண்ணி இப்போ நிறைய யங் டேலண்ட்டோட சென்சேஷன் மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்கள யாரை பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இல்லை எனக்கு இவங்க கம்ஃபர்டபுளாக இருப்பாங்கன்னு ஒரு ஃபீல். சாய் பயங்கர். Yeah, I like all their work. Sai's work is really good, and but I'm a bit stuck with Rahman sir, Harris. நம்ம எழுதும்போதே அந்த மூடில் தான் நம்ம ஒன்று எழுதுகிறோம். ஸ்ட்ரெயிட் அவே ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு ஒருவேளை அங்கே பிஸி இல்லை இன்னொரு 8-7 months ஆகும் அப்படின்னா தென் ஒரு செகண்டாக தான் நம்ம போக முடியும் அப்படின்னு தோணும். மேம் இது கம்ஃபர்ட் ஜோனே கிடையாது மேம். நான் இது நீங்கள் கோட் பண்ணாதீங்க. பட் யூ திங்க் இட்ஸ் ஈஸி டு சிட் வித் ரஹ்மான் சார் அண்ட் கெட் ஒர்க்? இல்லை, டைம் நம்ம போய் உட்காந்து அங்கே வந்து டக்குன்னு ஒரு சாங் வந்துடாது. நம்ம ரஹ்மான் சார் வந்து நாளைக்கு ரிலீஸ்னால் நைட் வரைக்கும் ஒர்க் பண்ணுவார். ஒர்க் தான், தேர் இஸ் நோ எக்ஸ்ட்ரா டாக் அட் ஆல். ஆனால் ப்ரொடியூசர்ஸ் ஒன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஐயோ டைம் ஆச்சு அங்கே பிரிண்ட் போ, அண்ட் இட்ஸ் ஒர்க். ஒர்க்குக்காக தான் அவரை உட்காந்து பண்ணுங்கன்னா அவன் என்ஜினியர். ஆனஸ்ட்லி ஐம் சேயிங். ஸோ நத்திங் இஸ் கம்ஃபர்ட் தேர், பட் வி லவ் இட். அதான் சார். வருது 50 million 100 million போகுது. பட் ஆனால் ரிப்பீட் வேல்யூ இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறைய பாட்டுக்கு ரிப்பீட் வேல்யூ இருக்க மாட்டேங்குது. பட் 25 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட முன்னிலை பட பாட்டுக்கும் இன்னும் ரிப்பீட் வேல்யூ இருக்குது. அதுக்கு என்ன ரீசன் இருக்குன்னு நினைக்கிறீங்க? பர்சனலாக நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, இவன் பெருசாக மியூசிக் பற்றி சொல்ல வேண்டாம் அப்படின்றவானுங்க. பட் இது வந்து ஒரு ரீல் பேஸ்டான ஒரு அந்த அதெல்லாம் ஹுக் ஸ்டெப்பா என்னது ஹுக் ஸ்டெப் அதுக்குண்டான ஒரு அப்படி தான் அவங்க கேட்குறாங்க. அது அந்த பெரிய ஹீரோஸ் பண்ணும்போது அது ஒன்று கிராப் ஆகிடுது. நம்மளே ஆடுவோம். ஒரு பர்த்டே பார்ட்டினா அந்த பாட்டு போட்டு நம்ம அன்றைக்கி நைட் மட்டும் ஆடுவோம். அதுக்கப்புறம் நான் அந்த பாட்டு கேட்கவே மாட்டேன் உண்மையிலேயே. வந்து அவங்க அப்படி இப்போ பூமாலையெல்லாம் நீ கேட்டு பாருங்களேன், மணிசருடைய அதில் அவ்வளோ லேயர்ஸ் இருக்கும். ஆனால் அது வந்து ஒரு டக்குன்னு போய் எல்லாருக்கும் சேருற மாதிரி ஒரு சாங்கும் கிடையாது. ஆனால் ஹீஸ் கிராப்ட் இட் அண்ட் ஹீ செட் வில் யூஸ் இட். ஐ வாஸ் ஒன்லி அமேஸ்ட் பை ஹிம். ஏன்னா அவரே வந்து இஸ் திங்கிங் இல்லை இதுதான் நான் கொடுத்ததான் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடில் அவர் கொடுக்கல. யஷ்வா கௌதம் இந்த லெங்க் கட் பண்ணலாமா, நம்ம ட்ரெய்லரில் ஒரு லெங்க் வச்சோம்ல அதை வச்சுக்கலாமா, இது கொஞ்சம் போயிட்டே இருக்கா அப்படின்லாம் என்கிட்ட கேட்டார். ஐ செட் சார் பிகாஸ் ஐ ஃபெல்ட் ஒன் கனெக்ட் டு த சாங் அண்ட் ஐ ஃபெல்ட் என்ன மாதிரி ஒரு 10 பேருக்கு அதை போய் சேரும் அப்படின்றது தான். ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு மெலடி இருக்கும். இஸ் ஸோ அண்ட் தாமரை கம்ஸ் இன் நவ் இன்டு மை பிக்சர். அவங்கள்ட்ட ஒரு லிரிக்கலாக அதில் ஒரு ப்ரோஸ் இருக்கும், ஒரு பொயிட்ரி இருக்கும். யூல் கனெக்ட் வித் தட். அதுக்கப்புறம் இந்த வே வி கெட் த சாங்ஸ் ப்ரொனவுன்ஸ்டில் வைல் வி ஷூட் அதுக்கும் ஒரு டைம் எஃபர்ட்ஸ். இதை ஸ்ருதி அதான் பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த அடியே குழுதே சாங்கில் அவங்க ஃபஸ்ட்டு யூஎஸ்லேருந்து வந்து ரெக்கார்ட் பண்ண ஒரு சாங் அதுதான். அவங்க சினிமாக்குள்ளே வந்து அஃப்கோர்ஸ் அதுக்கு முன்னாடி தேவர் மகன் ஹேராமில் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு பிளேபேக்காக இந்த பாட்டு தான் அவங்க ஃபஸ்ட்டு பண்ணாங்க. தாமரை வாஸ் ஆஃப்டர் உச்சரிப்பு. உங்கள் அப்பா மாதிரி உச்சரிப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஸ்ருதி வாஸ் லைக் ஐ ஃபவுண்ட் வெரி ஃபன். எப்படி எங்கள் அப்பா மாதிரி எனக்கு உச்சரிப்பு வரும், கமல் மாதிரி யாராவது பேச முடியுமா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு எஃபர்ட் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு இப்போ மல்லிப்பூ ரெக்கார்ட் பண்ணோம் மதுஸ்ரீ கூட. 2 days தாமரை அவங்க கூட உட்காந்து அந்த ப்ரொனவுன்சியேஷனுக்காக ஒர்க் பண்ணாங்க. ஆஃப் தட் தாமரை உங்களோட டைட்டில்ஸ் எல்லாமே சொல்கிறேன், ரொம்ப பொய்ட்டிக்காக ரொம்ப சூப்பராக இருக்கும். வாரணம் ஆயிரம் போது கூட அந்த டப்ளிங்கில் லான்ச் பண்ணுறச்சு அவங்களோட அந்த லைன் எடுத்து தான் அதில் சொன்னேன்னு சொன்னீங்க. வாரணம் ஆயிரம் வந்து ஆண்டாள் திருப்பாவிலேருந்து அப்படியே சும்மா அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்தது. லான்ச் பண்ணுறச்சு பட் ஐ செக் எவ்ரி டைட்டில் வித் தாமரை. இப்போ இது இப்படி சொல்லலாமா, இது கரெக்டாக இருக்குமா அப்படின்ற மாதிரி விஷயம் நான் அவங்களுக்கு செக் பண்ணுவேன். சார் உங்களோட ரீசெண்டாக வரக்கூடிய பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹுக் வேர்டுன்னு சொல்லிட்டு அந்த பேட்டர்னே அப்படியே மாறிடுது. அதுதான் இப்போ ட்ரெண்டுன்ற மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, ஐ டோன்ட் திங்க் ஸோ. இப்போது எங்களை சொல்லி நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, 20-21 year olds who listen to music. இன்ஃபேக்ட் நேற்று இந்த கான்சர்ட்டில் ஒரு யங் க்ரௌடு தே லவ் தீஸ் சாங்ஸ் இட் கேம் ஃப்ரம் மின்னலே டு see they like Paul Dabba's his name is John also, but they're also responding to Vasigra Unakul Nane, they're responding to Mundinam Partene and songs like that. So I saw that happening. They're responding to Aromale. Aromale is in a song theriyadu, Malayalam lyrics veradu. They're responding to a song like that. So I don't think idu vandu youngsters ku idha adu or set of people who think this works. அது ஒரு மொமெண்ட்ரி தான் இருக்கும். அந்த ஒரு 60s and 70s அது போவே போகாது கண்டிப்பாக. சார் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ரீ-ரிலீஸ் படங்கள் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அது வந்து இட்டுமா நம்மளதும் வருது. காக்க தானு சார் இப்போ தான் சொன்னார்ன்ட்டு. ஆமாம், அது மாதிரி வந்து நீங்கள் முன்னாடி பேட்டியில் வந்து முதல் மரியாதை படத்தை ரீமேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஆமாம், அந்த ஐடியா இன்னும் இருக்கா? ஆமாம், அந்த ஐடியாஸ்லாம் எதுவுமே போகாது. நிறைய லேப்டாப்பில் எடுத்து வச்சுருக்கேன். பிரிட்ஜஸ் ஆஃப் மேடிசன் கவுண்டின்னு ஒரு புக் இருக்குது, ஒரு படம். அதுவும் முதல் மரியாதையும் கிட்டத்தட்ட ஒரு வேர்ஷன் தான். அது அந்த மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். அது அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற சொன்ன உடனே நான்
அதான் எக்ஸிக்யூஷனுக்கு தான் கொஞ்சம் அவங்கள அந்தந்த டைட்டில் அப்போ யாராவது மாறிண்டே இருக்குல்ல, ஒரு ட்ரெண்டை பற்றி பேசுகிறேன், ஆக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறேன், அவங்கள யாரை போடணும்னு அந்த டைட்டில் நீங்கள் விரும்புவேன்றேன். தள்ளி போச்சுன்னா அப்போ அது சொன்னது நீங்கள் முதல் மாதிரி. கரெக்ட். இல்லை நீங்கள் சொன்னதை நான் பாரதிராஜா சார் கிட்ட சொன்னேன் சார். இது மாதிரி நான் அவர்கிட்ட இயல்பாக கேட்டேன். அப்போ சொன்னேன், அப்போ எந்த நடிகரை அவர் திங்க் பண்ணி வச்சுருக்காரு கேட்டு சொல்லு அப்படின்னாரு. நான் கமல் சார் தான் மைண்டில் வச்சேன். இப்போ பண்ணாலும் கமல் தான். கரெக்டாக சாங்ஸ் வந்து 80% ஹிட்டாக இருக்குது. நல்ல சாங். இப்போ சாங்ஸும் பிரமாதமாக நடத்திருக்கீங்க. சாங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஃபியூச்சரில் ஏதாவது நீங்கள் ஒரு மியூசிக் டைரக்டராக வரணும்னு ஒரு ஆசையோ இல்லைன்னா சாங் ஒரு பாடணுங்க இந்த மாதிரி இருக்கு ஏன் இல்லை இதுதான் விஷயம். எனக்கு வந்து இவங்கள மாதிரி இந்த மாதிரி கம்போசர்ஸ் ஆக்சஸ் இருக்கும்போது நான் அதை பற்றி யோசிச்சு என்னுடைய ஒரு இன்ட்ரெஸ்ட்காக என்னுடைய ஒரு பேஷனுக்காக நான் மேபி சில விஷயங்கள் பண்ணுவேன். ஐ ஹேவ் கம்போஸ்ட் சாங். அது என்னுடைய ஒன்றாக ஒரிஜினல்ஸ் நான் அதை ரிலீஸ் பண்ணேன். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை பற்றி நாங்கள் பெருசாக பேசியிருக்கவே மாட்டோம். அது பெருசாக பப்ளிசைஸ் பண்ணி அதுக்கு ப்ரொமோட் பண்ணியிருக்க மாட்டோம். வி டுக் அ கால், ஏன்னா தட் இஸ் மை கால். வேறு டேரக்டர்ஸ் வந்து என்னை கூப்பிடணும் இல்லை அப்படி அந்த ஐடியாலே இல்லை. இது என்னுடைய ஆசைக்காக என்னுடைய யூடியூப் பேஜில் நான் அதை ரிலீஸ் பண்ணேன். பட் when I have access to people like Rahman sir, Harris, I still want to work. I'll never think of putting myself out there as a composer. இல்லை, see, when you see a song being recorded, when you see a song being composed, when you see, இப்போ ராஜா சார் பற்றி நான் பேசுகிறேன், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம லண்டனில் அந்த மீதான் என் பொண்ணு நம்மளோட ரெக்கார்டிங் ஃபுல்லாகவே அங்கே ப்ரொடியூஸ் பண்ணோம். அவர் ஒரு வார்த்தை பேசல. 80 people அங்கே உட்காந்துருக்காங்க ஆர்கெஸ்ட்ரா. he didn't talk to them. he was not talking. let them wait அப்படின்னு சொன்னார். ஆனால் ஒரு 1 hourல அவர் கைப்பட எழுதின மியூசிக் நோட்ஸ் தான் எல்லார் முன்னாடியும் இருக்குது. தேர் இஸ் நோ டிஸ்கஷன். லாங்குவேஜே உங்களுக்கு தெரிய வேண்டாம். தே கேன் பி ரஷ்யன், தே கேன் பி ஃப்ரெஞ்ச், யோர் தமிழ், பேசவே வேண்டாம். மியூசிக் நோட்ஸ் மட்டும்தான் வைக்கிற எல்லாரும் முடியும். அந்த மியூசிக் நோட்ஸ் வச்சுட்டு தீஸ் மியூசிஷியன்ஸ் ஆர் பிளேயிங். If you can't do that, you have no business being there. Is my yeah. He did that in symphony இப்போ பண்ணார்ல. ஆமாமா. Yeah. எல்லாரும் அந்த notes. Yeah. So all of them I'm saying, even sure. La Sudeep, we are doing that la. Yeah. No. I want to tell you that this is just the beginning or intimate ஆன ஒன்னு மட்டும் தான் நான் பண்ண ticketed show completely. We want to do one for the media and for the film industry. Again, it won't be a felicitation people coming up on stage, but it will be just music. It will be a 1.5 hour, 2 hour show. And we're going to do that very soon. That's what I was going to tell you today at the end of this discussion. ஏன் உங்களுக்கு ஷார்ட் ஒரு பீரியட்ல முடிச்சிட்டீங்க? ஏன்னா உங்க சாங் தலைவா கான்ஃபிடன்ஸ் இல்லை. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இது ஏன்னா இதில் வந்து சிட் ஸ்ரீராம், கார்த்திக், பால் டப்பா, பிளாஸே எல்லாருமே சிட் ஸ்ரீராம் வந்து வெளில கான்சர்ட்ஸ் பண்ணுறதே இல்லை. அவருக்கு தான் பண்ணுறாரு. நான் கூப்பிட்டப்போ ஐ டூ இட் ஃபார் யூ அப்படின்னு வந்தார். சாஷா லண்டன்லேருந்து வர வேண்டியது. ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து இமிக்ரேஷன் இஷ்யூஸ் ஆகிடுச்சு, லாஸ்ட் மினிட்ல வரல. இல்லாமா ஒரு செட் ஆஃப் மியூசிஷியன்ஸ் எனக்கு தெரியும். அவங்கள்ட்ட கேட்டப்போ அவங்க எல்லாருமே Feb 1st we are all free அப்படின்னாங்க. அதை லாக் பண்ணிவிட்டு ரொம்ப ஒரு இது எப்படி போகும்னு தெரியல அப்படின்னு தான் இறங்கணும். பட் நேற்று பார்த்ததுக்கப்புறம் ஐ எம் மச் மோர் கான்ஃபிடென்ட் வீல் டூ இட் ப்ராப்பர்லி ஃபார் எவ்ரிபடி. கமல் சார் வச்சு சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ரஜினி சார் நீங்கள் கதை சொன்னதாக நிறைய எங்கள் பேச்சு வந்துருக்கு. உண்மையிலே கதை சொன்னீங்களா? ஏன் அந்த ப்ராஜெக்ட் தேவை? ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்டைலிஷான அது கதை சொன்னேன் அன்றைக்கி ஈவினிங் நான் தான். பட் இது ஆல்ரெடி சொல்லியாச்சு. அவர் மறுபடியும் ஏன் என்னை பற்றி பேசிட்டே இருக்கான்னு யோசிப்பான்னு நினைக்கிறேன். பட் அது நடக்கலை, அவ்வளோதான். ஃபார் சம் ரீசன் இட் டிடன்ட் ஹேப்பன். நான் ஈவினிங் அங்கேருந்து வரும்போது தானு சார் எனக்கு சொன்னார், இல்லைம்மா ரஞ்சித் கபாலி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, அது இல்லை நம்ம அடுத்தது பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். திஸ் வாட் ஹேப்பன். 25 வருஷம் ட்ராவல் எப்படி பின்னால் திரும்பி படங்கள் வந்து 25 வருஷம் பிப்ரவரி 25 எப்படி சார் ரொம்ப குறைவா இருக்கிற மாதிரியே இருக்கு படங்களா? உழைப்பு அதிகமாக இருந்தாலும் எண்ணிக்கை குறைவா இருக்கு. See, if you ask me, நான் ஒரு விஷயம் கூட மாற்ற மாட்டேன். இது இப்படி போயிருக்கலாமோ, எல்லா முடிவுகளும் நம்ம எடுத்தது தான். நமக்கு தெரியாமல் எதுவுமே நடக்கலை. ஐயோ என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படிலாம் அந்த சீனே கிடையாது. பீப்புள் கூட ஒர்க் பண்ணலாமா, இவங்க கூட ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு என்னுடைய காலில் தான் நான் அப்படி போயிட்டே இருந்தேன். நான் தண்ணி அடிக்க மாட்டேன். அதனால் ஐம் வெரி வெரி ஃபோக்கஸ்ட் ஆன் வாட் ஐம் டூயிங். ஸோ நத்திங் ஐல் சேஞ்ச். இது மாற்றலாமா அப்படின்னா ஐ டோன்ட் வாண்ட் டு சேஞ்ச் அ சிங்கிள் திங். ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன்டு டூ மெனி திங்ஸ். Because I feel I owe it to that film and owe it to the people who are connected with that film. இது போயிட்டு இருக்கும்போதே நம்ம நிறைய பண்ணலாம். இந்த பக்கம் ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது, ஆக்டர்ஸ் கனெக்ட் இருக்குது. ரொம்ப யோசிச்சு தான் மம்புட்டி சார் படம் நான் போய் பண்ணேன். ஒரு ரைட்டருடைய கதை இது. அந்த கதை கேட்கும்போது அவங்க வந்து ஃபஹத் ஃபாசில், குஞ்சாக்கோ பொப்பன் அப்படின்னு மலையாளத்தில் சொல்லிட்டே இருந்தாங்க. நான் சொன்னேன் தமிழில் பண்ணலாம். ஆனால் தமிழில் இங்கே ஆக்டர்ஸ் ஈஸியாக ஒன்றும் டக்குன்னு வரமாட்டாங்க. ஏன் மம்முட்டி சார் கூட பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த டைமில் டிஎன்னுடைய பிரச்சனைகள் பெரிய லெவலில் போயிட்டு இருந்துச்சு. துருவநட்சத்திரனுடைய பிரச்சனைகள் மைண்டு கூட ஃப்ரீயாக இல்லை. பட் எதுக்கு நம்ம உள்ளே உட்காந்துருக்கோம், ஒன்று ட்ரை பண்ணலாமா, இந்த படத்தை ஏதாவது பிளாக் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு பயமும் இருந்துச்சு. ஏன்னா தட் ஆல்சோ இஸ் an issue that's going on. Because of துருவநட்சத்திரம்
எது பண்ணாலும் அது மேலே ஒன்று வருது, ஒன்று அட்டாச் ஆகிடுது. ஸோ அந்த பயம் இருக்குது ஆக்சுவலாக, அந்த கேட்டை தாண்டி வரவே முடியல. சரி பரவாயில்ல, அவர்கிட்ட போய் ஃபஸ்ட்டே சொன்னேன் சார் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது, ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரி. அதை கேட்ட உடனே அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிச்சு. நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன், என்ன பிரச்சனை வரும்னு எனக்கு சொல்லிவிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டார். ஸோ இட் ஃபெல் இன் பிளேஸ். 45 days தான் ஷூட்டே, ஸ்டார்ட் டு ஃபினிஷ் 45 days முடிச்சுட்டு வந்துட்டோம். ப்ராப்ளம் சால்வ்டா சார்? துருவ நட்சத்திரம் இந்த வருஷம் எதிர்பார்த்தோம். ஆமாம், யா 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 யா. So 25 years of travel. ஒரு நிமிஷம் இருக்கு சார். வந்து தயாரிப்பாளரா வந்து பெரிய ஆளு சார், நடிகரா பெரிய ஆளு, டைரக்டரா பெரிய ஆளு, தயாரிப்பாளரா ஏன் வந்து இவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கு? நீங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? கூட உள்ளவங்க ஏமாத்திட்டாங்களா? இல்லை அதெல்லாம் எதுவுமே இல்லை ஆக்சுவலாக. அதுவும் ஒரு இதுதான். நான் இப்போ நீங்கள் என்னுடைய படங்கள் எடுத்து பாருங்களேன், ப்ரொடியூஸ் பை கௌதம் வாசுதேவன் எங்கே வந்திருக்குன்னு பாருங்கள், எங்கேயுமே இல்லை. நான் ப்ரொடியூசர்ஸ் கிடையாது அந்த படத்துக்கு. there was a team that we always worked with. துருவ நட்சத்திரம் இந்த படம் கூட இட் வாஸ் ப்ரொடியூஸ் பை 2 other people. I took over the film. அவங்களால முடியல, இது பிரச்சனைகள் ஒரு லீகலாக போயிட்டுருக்குன்னு தெரியும் போது அவங்களும் பண்ண முடியலன்னு விட்டுட்டாங்க. நான் சரி இந்த படம் எனக்கு ஒரு பேஷனட்டான ஒரு ஃபில்ம், இதுதான் ஒரிஜினலான அந்த யூனிவர்ஸ், இதுதான் அந்த சீக்வல்ஸாக ஒரு பண்ண வேண்டிய ஒரு படம் 2017-18 பிளான் பண்ணது. ஸோ இதை நான் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி கோவிட் டைமில் தான் ஐ டுக் ஓவர் ஃப்ரம் தி ஏர்லியர் ப்ரொடியூசர்ஸ், ரைட் பண்ணி எல்லா லைபிலிட்டியும் நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் எடுத்து இப்போ அந்த இஷ்யூஸ் கிளியர் பண்ணுறதுக்கு இட்ஸ் டேக்கிங் ஸோ மச் டைம். இல்லை அவங்க கேட்கலாம். 25 years ஜர்னி. இந்தியன் சினிமா எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க? தமிழ் சினிமா இப்போ எந்த இடத்துல இருக்கு, எதை நோக்கி போகுது? இந்தியா அதை நோக்கி போகுதுன்றீங்களா? நான் டெக்னிக்கலி இது எல்லா பிக் ஃபில்ம் மேக்கர்ஸ் சொல்கிற ஒரு விஷயந்தான். கமல் சரே சொல்லியிருக்காரு, பேன் இண்டியான்றது நம்ம எப்பயோ பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. அது ஒரு டேர்ம் தான். த ஐடியா ஆஃப் வாட் ஹஸ் ஹேப்பன் நவ் இஸ் பிகம் ஸ்மாலர். தேர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் கமிங் ஃப்ரம் தேர் டு ஆக்ட் இன் ஆர் ஃபில்ம்ஸ். இஸ் இமேஜினிங் அ சினாரி. இப்போ கமல் சார், ரஜினி சார் பண்ணுறதே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எப்பயோ நடக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் நான் பார்த்துட்ருக்கேன். அவங்க 2 பேருமே வந்து வியாபார ரீதியாக அப்படின்லாம் சொல்லிகிட்டே இருந்தாங்கல்ல. பட் தட் இஸ் சம்திங் தட் சினிமா நீட்ஸ். அந்த மாதிரி இல்லை, இப்போ ஒரு மம்முட்டி சார் அண்ட் மோகன்லால் இப்போ ஒரு படம் அங்கே பண்ணுறாங்க, கமல் சார் அண்ட் மோகன்லால், அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனாக பண்ணும்போது ஆடியன்ஸ் வில் லவ் இட் அண்ட் இட் வில் ஓப்பன் அப் டு அ லார்ஜர் ஆடியன்ஸ் அக்ராஸ் த வேர்ல்டு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. தட் இப்போ சர்வம் மாயான்னு ஒரு படம் வந்திருக்குல்ல, யாருக்குமே தெரியாது அந்த படத்தை பற்றி, அவங்க பப்ளிசிட்டி கூட பண்ணல. ஸோ சின்னதாக ஒரு படம், இங்கே நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்குன்னே தெரியல. ஆனால் அந்த படத்தில் இப்போ சூர்யா நடிச்சிருந்தாருன்னா இங்கே பெருசாக இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஓப்பன் அப் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும், அக்ராஸ் பார்டர்ஸ் அப்படின்னா நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இப்போ என்கிட்ட இல்லை, ஏன்னா ரொம்ப கஷ்டம் இல்லை, என்னோட பேலன்ஸ் 2 பேருமே ஈக்குவலாக வச்சுக்கிட்டு. இல்லை அது எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு நியூஸ் தெரியுமான்னு தெரில, பட் நீங்கள் போட்டுப்பீங்களான்னு தெரியல, அது பண்ணுறவர் கரெக்டானவர் தான் எனக்கு தோணுது. முதல் முறை அந்த ரீமேக்ல கமல் சார் சிவாஜி கேரக்டர் போட்டா, சத்யராஜ் கேரக்டர் வந்துட்டு ரஜினிகாந்த். சார் நீங்கள் அடுத்து லவ் படம் பண்ணுறதா? தலைவா நம்ம பேசிக்கலாம். அவங்க வந்து ஒன்று எதிர்பார்ப்பாங்கல்ல, அது அதில் இருக்கான்னு தெரியல. சார் ஒரு 10 years முன்னாடி டீப் சாங் ரிலீஸ் ஆகி ஒரு கான்ட்ரோவர்சிஸ் போயிட்டு இருந்தது. என்ன சார்? டீப் சாங், எஸ்டிஆரோட டீப் சாங். வித்தின் ஃபியூ டேஸ்ல ஏஓஎம்ல இருந்து தள்ளி போகாத சாங் வந்து அந்த கான்ட்ரோவர்சி. கரெக்ட். அதுக்கப்புறமா சாமி டூவோட ட்ரைலர் வந்து விக்ரம் சார் கொஞ்சம் கான்ட்ரோவர்சியில் போயிட்டு இருந்தார். வித்தின் ஃபியூ டேஸ் துருவ நட்சத்திரத்தோட ட்ரைலர் வந்து அந்த கான்ட்ரோவர்சியை கொஞ்சம் கிரியேட் பண்ணிடுச்சு. இஸ் திஸ் பிளான் சார்? I think AYM was planned, Preeti? AYM was planned. அதாவது அந்த டைமில் கொஞ்சம் இது பண்ணால் அது மறைஞ்சிரும் அப்படின்றது. இது பிளானே இல்லை. விக்ரம் சார் அப்படி அது எனக்கு தெரில, அது பிளான்டாக தான் பண்ணோம். விக்ரம் சார் எனக்கு சாமி என்ன விஷயம்னு கூட தெரில, என்ன சொன்னார் I don't know if we should announce it now, ஏன்னா நிறைய பேர் அந்த ஐடியாஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. But I like him a lot and he's an extraordinary dancer, very good singer. See, I'm also looking for people who are musically inclined, like they should, like the musicals abroad, அந்த மாதிரி ஒரு சர்ச்சும் ஒன்று போயிட்டு இருக்கு. So we're trying to put together something like that. சார் உங்கள் படத்தில் எடிட்டிங் வந்து பேட்டர்னே புதுசாக இருக்கும். ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு கதைக்கு ஏற்ற மாதிரி பேட்டர்னே மாறி இருக்கும். ஆண்டனி சாரோட ட்ராவல் பண்ணது வந்து நீங்கள் ஸ்கிரிப்டில் பிளான் பண்ணி பண்ணதில்ல, இல்லை எடிட்டிங் கேட்குறது இல்லை, ரொம்ப முக்கியமான ஒரு கொலாபரேட்டர் ஆந்தனி. காக்கால இருந்து காக்கால த பேட்டர்ன் வாஸ் தேர் ஆன் பேப்பர். இப்போ இந்த மேட்டர் பேசணும்ல, அந்த அன்பு செல்வன் வந்து தண்ணியில் விழும்போது உயிரின் உயிரிய சாங் ஸ்டார்ட் ஆகணும், அதுதான் ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சாங், அதெல்லாமே ஸ்கிரிப்ட்லேயே இருந்துச்சு. பட் அதை தாண்டி ஒரு மேஜிக் ஒன்று ஆந்தனி கொண்டு வந்தார். இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பேஸ்டான கட்ஸ், ஒரு ஃப்ளாஷஸ், அந்த மாதிரிலாம் அந்த டைமில் யாருமே பார்க்கவே இல்லை. அது ஒரு பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் மலையாளத்தில் ஒரு 5-6 படங்கள் ஆந்தனி எடிட்டராக வர சொல்லி
அதே பேட்டர்ன் வேணும்னு அதை நான் மாற்றவே மாட்டேன். நம்ம நினச்சதுலேருந்து ரொம்ப எவேயாக டோட்டலாக வேற ஒரு இடம் போச்சுன்னா தான் ஐ கம் பேக் அண்ட் டெல்லும் இல்லை மச்சான் இது இருக்கும் கொஞ்சம் நான் பண்ணதே இல்லையே அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். பட் இஃப் இஸ் ஏபிள் டு சர்ப்ரைஸ் மீ ஐ லவ் இட். இப்போ விண்ணித்தாண்டியில் வந்து அந்த இது படம் இது வந்து ரியல் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சுல்ல, அது ஆந்தனி தான். அது ஆந்தனிலாம் என்னால் அது மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கவே முடியாது. ஸோ ஐ கம்ப்ளீட் ட்ரஸ்ட் ஹிம் அண்ட் வி ஒர்க் ரியலி வெல் டுகெதர். எங்களுக்குலாம் 1 மணி நேரம் ஒரு ஆர்டிக்கல் அடிக்கணும், அது பப்ளிஷ் ஆகலைன்னா அவ்வளோ கோவம் வருது. நீங்கள் வந்து பெரிய பெரிய நடிகர்களை வச்சுக்கலாம் பட அறிவிப்பு படம்லாம் ஸ்டார்ட் பண்ணணும், நிறைய உழைப்பு நிறைய ஈகோ பிரச்சனை நிறைய என்ன சொல்லுவாங்க கௌரவம்லாம் இருக்குது. அது வராத போதெல்லாம் அவங்க மனநிலை எப்படி இருக்கும், என்ன நினைப்பீங்க? அதான் சொன்னல, அதனால தான் கொஞ்சம் நான் அப்படியே கொஞ்சம் ரீட்ராக்ட் ஆகி கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டேன். நான் ஸ்ட்ரெஸ்ஸாக அப்படி பெருசாக ஆகுறதில்ல, மேபி ஐ லூஸ் ஹேர் அவ்வளோதான் நினைக்கிறேன். பட் கொஞ்சம் பின் வாங்கினது அதனால தான். இப்போ தான் கொஞ்சம் அந்த கேட் ஓப்பன் பண்ணி ஒரு பாதி ஸ்டெப்பு சோவல்லாம் யாருமே இல்லையும் கிடையாது. நான் தான் சொல்லிட்டேன்ல, இது எல்லா டிசிஷன்ஸும் நம்மள்ட்ட சொல்லி தான் அவங்க பண்ணுறாங்க. நான் தான் அங்கே போகிறேன், நான் இல்லை அப்படின்னு என்னை வந்து அவங்க மயக்க மருந்து போட்டு எனக்கு கூப்பிட்டு போகல, சரி போகலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க சொன்ன ஒரு ரூட்டில் அப்படியே போனப்போ தான் நிறைய விஷயங்கள் அப்படியே வருது அப்படின்னு தெரியும். நவ் வி ஃபினிஷ் அந்த ஃபினிஷ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு ஃபண்ட்ஸ் தேவைப்பட்டுச்சு. நோபடி வாஸ் வில்லிங் டு புட் தட். அதுக்காக தான் அந்த நடிப்பு எல்லாமே லியோவில் பண்ணதெல்லாம் ரொம்ப எங்களுக்கு இதில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ வி ஃபினிஷ் த ஃபிலிம், சென்சர் பண்ணியாச்சு எங்கள் பேரில். ரிலீஸ்க்கு வரும்போது இந்த மாதிரி லீகல் இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சுது. இப்போ அதை கிராஸ் பண்ணி ஒவ்வொன்றா கிராஸ் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் ஒன்னே ஒன்று தான் இருக்குது. அது இந்த வீக் நிறைய காதல் கதைகள் சொன்ன டேரக்டர் நீங்கள். இப்போ வந்து காதலுக்கே ஏகப்பட்ட பிரிவு ஏகப்பட்ட பிரான்ச்சஸ்லாம் வச்சு நிறைய நேம்லாம் வச்சுருக்கேன். நீங்களே பிளாட்டானிக் பற்றிலாம் பேசியிருக்கீங்க. ஸோ இப்போ இதை எப்படி பார்த்து நேற்று அந்த ஸ்டேஜில் நான் ஒரு விஷயம் சொன்னேன். இது என் மைண்டில் இருக்கிறது தான். இந்த ஹாய் மாலினி ஐ எம் கிருஷ்ணன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இதை நான் சொல்லி ஆகணும். நீ அவ்வளோ அழகுலாம் சொல்லிவிட்டு கடைசியில் அண்ட் ஐ எம் இன் லவ் வித் யூ அப்படின்னு சொல்லுவார். ஸோ நான் சொன்னேன், ஒரு பொண்ணை பார்த்த உடனே அண்ட் ஐ எம் இன் லவ் வித் யூன்னு நான் ஏன் அப்போ எழுதுனேன்னா, எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை 1965 பார்க்கும்போது இதுதான் சொன்னார். பார்த்த உடனே ஐ எம் இன் லவ் வித் யூன்னு சொல்லிட்டாரு. அதனால் நான் வச்சுட்டேன். ஆனால் இன்றைக்கி இந்த படம் மறுபடியும் பண்ணுறதா இருந்ததுன்னா இந்த ஐ எம் இன் லவ் வித் யூ மட்டும் மாறிடும். கேன் வி பி ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் அப்படின்லாம் மாறும். அதான் ஹீரோ சூர்யா தான், பாட்டு அதே பாட்டு தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ யூ நோ வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் யூ, பட் ஐ டோன்ட் பிலீவ் இன் தட். ஐ ஸ்டில் பிலீவ் தட் love and romance is a throwback to the old world sort of a thing which will never change. நீங்கள் அடுத்து எடுக்க போகிற காதல் படம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஜென்சி லவ்வாக இருக்குமா இல்லை 90s கிட் லவ்வாக இருக்குமா? ஏன்னா சரி, இப்போ newcomers தான். We trying to launch a few. We're trying to launch a few people. நிறைய கேட்டகரி நம்ம சொல்லுவோம். இல்லை, இன்னைக்கு பிரச்சனையே வந்து என்ன அப்படின்னா, உங்களோட அம்மா அப்பாவோட காதல்லாம் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் கௌதம் வாசுதேவன் வந்து ஒரு ஸ்டோரி லவ் ஸ்டோரி ரைட் பண்ணும்போது அது எவ்வளோ சேலஞ்சாக இருக்கும்? தலைவா, எனக்கு 3 பசங்க இருக்காங்க. ஓகே, அவங்க ஜென்சியா என்னன்னு தெரியல, என்ன அவங்க 21, 19, 17. அவங்க வந்து அவங்க படிக்கிற புக்ஸும் அவங்க பேசுகிற விதமும் பார்த்தா என்ன மாதிரி தான் இருக்குது. அவங்க ஒன்றும் பெருசாக வித்தியாசமாலாம் எதுவுமே அவங்க லவ் ப்ரொப்போஸ்லாம் பண்ணல. அவங்களுடைய டெர்மினாலஜியும் வேணால் சில வார்த்தைகள் புதுசாக இருக்கலாம், அவ்வளோதான். தவிர தே ஸ்டில் பிலீவ் இன் தட் ஓல்ட் வேர்ல்ட், தே லைக் த ஃபேமிலி, அப்படி தான் இருக்காங்க. ஸோ நான் லவ் ஸ்டோரி எழுதும்போது அவங்கள மைண்ட், இன்ஃபேக்ட் இப்போ எழுதுகிற லவ் ஸ்டோரி வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஜஸ்ட் ஒரு பியோர் 2 people கனெக்ட் பண்ணி பேசிக்கிட்டு அவங்க ஒரு ஃபீல், அவங்களுக்குள்ள ஒரு ஃபீல். வேட்டையாடு விளையாடுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த கே சப்ஜெக்ட் பண்ணுவீங்க. பச்சைக்கிளி முத்துச்சர் வந்து அந்த ஜோதிகா வந்து வில்லி, நடுநீசி நாய்களில் அந்த ஒரு அம்மா மீனாட்சி அம்மா, இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதும்போது நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு கமர்ஷியல் டைரக்டர் எப்படி ஏற்றுக்கிடுவாங்க என்னென்னு எழுதிங்களா, அது ரெஸ்பான்ஸ் ரிவ்யூ இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்லை, இதுதான் எக்ஸ்பெரிமெண்டல், லெட்ஸ் ட்ரை இட், ஐ கனெக்ட் வித் இட், ஒர்க் ஆகுமான்னு பார்த்துடலாம் அப்படின்றது தான். நடுநிசி நாய்கள் வாஸ் பேட் ஆக்சுவலி, ஸ்கேதிங்காக இருந்துச்சு. வீட்டுக்கு முன்னாடிலாம் ஆளுங்க நின்றுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி அது புரியவே இல்லை அவங்களுக்கு. ஷீ இஸ் நாட் இஸ் மதர் அட் ஆல் இன் தட் ஃபில்ம். ஷீ இஸ் நாட் இஸ் மதர். பக்கத்து வீட்டில் ஒரு அப்யூஸ் நடக்கும்போது இவங்க எடுத்து அவனை வளர்க்குறாங்க, அவ்வளோதான். தவிர அவங்க ஃபிசிக்கலாக அவங்க மதர் அண்ட் சன் கிடையாது. அவங்களுக்கு ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு நினைக்கும் போது இவன் ஒரு மாதிரி, அண்ட் ஹீஸ் நாட் அ நார்மல் கை, ஹீஸ் சேலஞ்ச்டு. ஸோ ஆனால் அது அந்த டைமில் யாருக்குமே பேச வரல. ஏன்னா இன்றைக்கி யாருமே அதை கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்னு தோணுது. பட் ஐ கோ பேக் டு மை ஃபாதர் வந்து ரீமாசனை சுற்றிட்டே போகிறான், அது தப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவன் வந்து எலிட்டிஸ்ட்னால, அவன் வந்து ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் ஃபேமிலியிலேருந்து வந்ததுனால மேபி ஹீ காட் அவே வித் இட். இதுவே ஒரு ஸ்லைட்லி லோவர் மிடில் கிளாஸ்லேருந்து ஒருத்தர் வந்திருந்தானா அப்படி ஷீ ஃபீல்ஸ் அபவுட் ஹிம் தான். ஷீ ஃபெல்ட் இஸ் ஓகே, இஸ் நைஸ், இஸ் நாட் ஹார்ம்ஃபுல் டு மீ.
அண்ட் அவனும் ஃபீல் பண்ணுறான். அவன் இப்போமா அவளை விரட்டிட்டு ஒன்றும் பண்ணல. அவன் மேக்ஸிமம் கோவப்பட்டனா வெண்மதி தான் பாடுறான் உட்காந்து, அவள் வரலையே அப்படின்ட்டு. ஸோ யூ கான்ட் கொஸ்டின் சம்படிஸ் ஆர்ட், தென் ஆர்ட் வில் பிகம் ஆப்சலீட். இந்த 20 years முன்னாடி நீங்கள் அது பண்ணது தப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா தட் ஆர்ட் வில் பிகம் ஆப்சலீட். யூ கான்ட் கொஸ்டின், தட் மை ஆர்ட், அவ்வளோதான். ஸோ சார் படங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய செட்ஸ் வச்சு சாங்ஸோ இல்லை ரொம்ப பிரம்மாண்டமான அது மாதிரிலாம் இல்லாமல் லைவ்லியாகவே எடுக்கிறீங்க. யா, அது ஆர்ட் டைரக்டர் ஒர்க்கே இல்லைன்னு நினைக்காதீங்க, நிறைய ஒர்க் இருக்குது அதுக்குள்ளே ஒரு அதுக்கு இல்லை. பட் ஐ ப்ரிஃபர் தட். இட்ஸ் நாட் அபவுட் பட்ஜெட்ஸ். சி ஐ கேன் மேக் அ ஸ்மால் ஃபிலிம் லுக் பிக் ஃபார் ஷுவர். I've met producers who have said that, that's why they've come to me அப்படின்னு கூட. பட் ஐ லைக் டு ஒர்க் இன் ரியல். வாரணமாயிரம் நீங்கள் பார்த்த அந்த வீடெல்லாம் நாங்கள் வந்து என் வீட்டிலே ஷூட் பண்ணது, பிகாஸ் ஐ லிவ் தோஸ் மூமெண்ட்ஸ். ஸோ அம்மாவுக்கு தெரியாமல் சில சீன்ஸ்லாம் அவங்க ஸ்கூல் போயிட்டு ஈவினிங் வரத்துக்குள்ளே வில் ஃபினிஷ் ஷூட் அண்ட் வில் லீவ். அந்த மாதிரிலாம் பண்ணோம். 25 years ஒர்க்கு இதில் உங்கள் மனதை பாதித்த சம்பவங்கள் ஏதாவது இருக்குதா சார்? இது சரி சினிமாவில், ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட்க்கு நல்ல படம் கொடுக்குறீங்க, பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிஸ்ட்க்கும் உங்களை பற்றி உங்களுக்கு ரொம்ப இல்லை அவ்வளோ உண்மையிலே அவ்வளோ சீன்லாம் இல்லை தெளிவா, அவ்வளோ பிரச்சனைலாம் எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை, சீரியஸாக இல்லை. எனக்கு ஒரு விஷயம் என்னை வந்து பாதிச்சிருக்கு, அதனால் நான் ரொம்ப எஃபெக்டாக இருக்கேன்னா அது துருவ நட்சத்திரமுடைய அந்த சிச்சுவேஷன் தான் தவிர, அது தவிர எதுவுமே இல்லை. இப்போது ரஹ்மான் சார் கூட ஒரு படம் பண்ணலான்ட்டு முடிவு பண்ணும்போது அவர் வந்து ஒரு 8 months ஆகும்னு சொல்லும்போது we have to take a call. அப்போ தான் தர்போகா சிவாட்ட போய் இது பண்ணலாமான்னு கேட்டப்போ மறுவார்த்தை, விசிறி அந்த மாதிரி பாடல்கள்லாம் வருது. சம்திங் பெட்டர் ஒன்லி ஹேப்பன் அட் தட் டைம். தனுஷ்க்கு அது பெருசாக அவருக்கு அதில் உடன்பாடு இல்லை. அவர் வந்து இல்லை யாருனே தெரில, எப்படி இருக்குன்னு தெரில அப்படின்னு கொஞ்சம் அவர் அப்செட்டாக இருந்தார். எனக்கு தெரியும் ரஹ்மான் சொல்லி தான் நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்ட்டு. பட் இந்த மியூசிக் கேட்டப்போ அவரால் எதுவுமே சொல்ல முடியல. ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். எல்லாருமே நான் அதுக்கப்புறம் இல்லை சிம்பூட்டு நான் இப்போ போனால் கூட நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுவார், எனக்கு ஷுவராக தெரியும். ஆனால் அவர் இப்போ எதிர்பார்க்குறது வந்து ஒரு பெரிய ஒரு மேக்னம் ஓப்பஸ் மாதிரி ஒரு படம் எதிர்பார்க்குறாரு. அது என்கிட்ட இல்லை. என்கிட்ட இருக்கிறது ஒரு சின்ன லவ் ஸ்டோரி தான். அதை அவர் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நான் அதை அவர்கிட்ட போகல, ஏன்னா எனக்கு தெரியும் சிம்பு இப்போ வந்து வேற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கார் அப்படின்ட்டு. நான் நேற்று சொன்னது தான் மறுபடியும், மின்னலே வந்து மாதவன் மட்டும்தான் இருந்தார், மற்றவங்க எல்லாருமே வந்து நியூ கமர்ஸ். அதில் ஹாரிஸ், நான், மாதவனுக்கு அலைப்பாயுது இருந்தது, அது ஒரு மணிரத்னம் படம். ஆனால் ஸோ இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடிலாம் வந்து ஓப்பனிங் இருக்குமா, தியேட்டருக்கு வருவாங்களா, யாருக்குமே எதுவுமே தெரியாது, க்ளூலெஸ்ஸாக தான் ஒர்க் பண்ணோம். அப்போ தான் சாங்ஸ் ரிலீஸ் ஆச்சு. அந்த சாங்ஸ் ரிலீஸ் ஆச்சு, வசீகரான ஒரு பாட்டு ரிலீஸ் ஆச்சு, எனக்கு ஞாபகம் இருக்குது. டிசம்பர் ரிலீஸ் பண்ணோம், ஃபெப்ரவரியில் படம். இந்த 1 monthல அந்த சாங்க்காக தான் அந்த ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வந்தாங்க. அப்புறம் எங்கேயோ ஓகே மாதவன் அலைப்பாயுது தான் எனக்கு கமல் சார் கூப்பிட்டு வேட்டையாடு கொடுத்தாரு. ஸோ ஐ திங்க் அந்த ஒரு ஓப்பனிங் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு தோணுது. அது கிடைக்கலனா அது மூவிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 25 yearsல வந்து ஆக்சுவலாக வி ஃபீல் ஸோ பிளஸ்ட். ஏன்னா அது கொடுக்குற அனுபவங்களும் சரி, லவ்வானாலும் சரி, பிரேக்கப்னாலும் சரி, ஃபேமிலினாலும் சரி, எல்லாமே வந்து நம்ம இப்போ யூடியூப்பில் போய் இந்த சீன்ஸை திருப்பி பார்க்குறோம், சாங்ஸ் திரும்ப திரும்ப கேட்குறோம். ஸோ வி ஃபீல் ஸோ பிளஸ்ட். இப்போ நீங்கள் எப்படி அதை எடுத்துக்கிறீங்க? நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? ஏன்னா now I've decided to accept that love a lot more. அந்த எனர்ஜி I'm grabbing that energy. நான் நிறைய பேர் இருக்க இடத்துக்கு நான் போக மாட்டேன், அந்த மாதிரிலாம் நான் இருந்தேன் ஆக்சுவலாக. பட் நவ் I'm trying to accept, not trying to, I have accepted that energy. ஏன்னா something about that energy is helping me அப்படின்னு எனக்கு தோணுச்சு. லைக் an introvert மாதிரி இருந்தது. ஆமாம். பட் தட் ஆல்சோ ஐ லேர்ன் ஃப்ரம் அ ஃபியூ பீப்புள். ராஜீவ் சார் நான் ஒரு மின்சாரக்கான ஒர்க் பண்ணும்போது அவர் பிரபுதேவாவுக்கு அவர் டான்ஸ் சொல்லி கொடுப்பாரு. பிரபு இப்படி ஆடுறா அப்படின்னு சொல்லி அவர் இறங்கி ஒன்று ஆடுவார். நான் பார்ப்பேன், இப்படி தான் நம்ம டைரக்ட் பண்ணணும்னா நம்ம கஷ்டம், நம்ம தான் பேசுகிறதே இல்லையா அப்படின்னு நான் யோசிப்பேன். அதுக்கப்புறம் அவருடைய ஒர்க்குக்கு போயிடுவார். கஜோலை திட்டுவார். கஜோல் அப்போல்லாம் வந்து அப்படி ஒரு ஹாட் ப்ராப்பர்ட்டி அவங்க. கஜோலை திட்டுவார், ஃபேன் மொழி நிற்கல கம்மி அப்படின்லாம் சொல்லுவார். என்னடா அப்படின்னு யோசிப்பேன் நான். ஸோ நம்ம வி ஹாவ் டு பி பிசைட்ஸ் ஆர் செல்ஸ் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து ஒரு நிமிஷம் அதோட நான் சொல்லிடுறேன். ஓப்பனா பாராரு இப்போ சொல்லி அந்த கஷ்டமான கேள்வி மைண்டில் வச்சுக்கோங்க. இல்லை கஷ்டமான மைண்டில் வச்சுக்கோங்க. பண்ணுங்க இப்போலாம் you just go to your shell. இப்போதான் you can just ask. அவகிட்ட சொல்லிட்டு இருந்தேன் நான். இல்லை you ask all of them. Am I on WhatsApp? Reply பண்றது இல்ல. Am I on WhatsApp? Why are you not on WhatsApp? Now you've changed. No, you said you've changed. No, you please do that now. Because I don't like WhatsApp. You send message on SMS. SMS ல யாரும் பண்ணுவாங்க. நீங்க என்ன காலம் திருப்பி 25 வருஷம் முன்னாடி இப்போ நான் உங்களுக்கு SMS பண்றேன், உங்களுக்கு 10 secondsல வரும் மெசேஜ் கொடுக்கிறது எல்லாம் சொல்றேன். நீங்க you have to reply to our. நான் இன்னைக்கு வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி அனுப்பமா எனக்கு எப்போ லாஸ்டா டெக்ஸ்ட் பண்ணாங்க நான் ஆல்ரெடி பாத்துறேன். ஓகே நீங்க ரிப்ளை பண்றது
உங்கள் படத்துல நிறைய ஹீரோயின் கேரக்டர் இருக்குது. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சி ஜோதிகா கேரக்டர்லாம். ஏன்னா டீச்சர், என் ஒய்ஃப் டீச்சர். அதே மாதிரி நம்ம சமீரா ரெட்டி, திரிஷா, ஆண்ட்ரியா இருக்குது. அவங்கெல்லாம் டீச்சர்ஸ் இல்லையே. இல்லை அந்த மாதிரி நல்ல கேரக்டர். உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்ச ஹீரோயின், ரொம்ப ரைட்டில் எழுதி அழகாக கேரக்டரா திருப்பி கேரக்டராக பாட்டு பார்க்கறதுல உங்களுக்கு பிடிச்ச இவ்வளோ ஹீரோயினில் யார் ரொம்ப பிடிச்ச ஹீரோயின்? அதிகமாக உங்கள் படத்தில் அதிகமாக பாட்டு எந்த பாட்டு பார்த்துருக்கீங்க? நான் என்னுடைய பாட்டெலாம் அவ்வளோ பார்க்குறது இல்லை, உண்மையிலே சொல்கிறேன். அது நாட் ஜஸ்ட் ட்ரைங் டு பி, பட் ஐ ஜஸ்ட் எப்பயாவது யாராவது இது அப்படின்னு சொல்லும்போது தான் அது பார்க்குறது, போய் ரீவிசிட்லாம் பண்ணுறதில்ல அவ்வளோவா. பட் நான் உண்மையிலே ஒரு காம்பினேஷனாக தான் சொல்லுவேன். எனக்கு மாயா வந்து என்னுடைய அம்மாவுடைய ஒரு லுக் அண்ட் ஃபீல் அதில் இருந்துச்சு. அவங்களுடைய ஒரு 30s 40s ஒரு லேட் 20s நான் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருக்கேன். அப்படி தான் இருப்பாங்க, ஒரு மாதிரி ரொம்ப மேட்சிங்காக போட்டிருப்பாங்க, அப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு. ஸோ அப்புறம் என்னுடைய ஒய்ஃபுடைய ஒரு ஹியூமர், சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அதுக்குள்ளே இருக்கும். ஆராதனா வந்து வேட்டையாடு விளையாடுற ஆராதனா வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க. அவங்களுடைய கேரக்டரைசேஷன் தான் அது அப்படியே இன்க்ளூட். கொஞ்சம் அப்செட்டாக இருந்தாங்க. அப்போ நீ வந்து படம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து படம் காமிச்சேன். படம் ஃபுல்லாக அழுதுகிட்டே பார்த்தாங்க. என்னுடைய டீம் ஃபுல்லாக வந்து யாருமே ஸ்க்ரீன் பார்க்கல, எல்லாமே என்ன திரும்பி பார்த்துட்டு இருந்தாங்க, யார் அவங்க அப்படின்ட்டு. ஸோ ஒரிஜினல் ஆமாம் அப்படியே பேர் தப்பு பண்ணது நான் அந்த பேர் வச்சு தான் தப்பு. ஏன்னா அந்த பேர் தான் எனக்கு ரொம்ப வாயில். 2 பேரும் சிம்புவும் த்ரிஷாவும் அந்த ஒரு இதில் உட்காந்துருப்பாங்க தெரியுமா, அதில் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எழுதிருக்கும். இதெல்லாம் நம்ம லைஃப்பில் பண்ண விஷயங்கள். அதனால் எத்தனை காதல் தான் சார்? ஒரே காதல் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். உண்மையிலேயே மனரீதியாக ஒரு காதல் தான் சார். அது வேணாம். இல்லை யாருமே இல்லை. யங் ஆக்டர்ஸ் ஒரு படத்துக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டார்ஸ் ஆயிருந்தாங்க. அதனால அவங்க கதை கேட்கறதுக்கே பயங்கர ஃபீல் பண்ணுறாங்க. அது ஓகே, அது நம்ம தானே ஓட் போடணும் ஃபைனலாக. சார் இப்போ நீங்க படங்கள் நடிக்கிற குறைச்சிட்டு வரீங்களா சார்? ரொம்ப கம்மியாக இருக்குங்க. முதல்ல சொல்லிட்டேன். துல்கர் கூட தெலுங்குல ஒரு படம் பண்ணேன். அதில் it can't replace actors for sure unless actors give consent, and we don't want that also. We want actors கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதில் போய் ஒரு AI கிரியேட்டடாக நம்ம I don't think I'll do that. See, it will help. அந்த கதையில் வந்து give this என்னோட டீமில் இருந்தால் give this கௌதம் மேனன் touch. If it's a கௌதம் மேனன் ஃபில்ம்னா அந்த ஃபுல் கதையில் urban மட்டும் ஒரு 10 வார்த்தை சேர்த்துக்குச்சு. அதை தவிர வேறு எதுவுமே இல்லை. urban replace voices. சேகர் கபூர் சார் வந்து அப்படியே மாற்றி சொல்லிட்டாரு. என்ன சொன்னார்? இட் கேன் ரீப்ளேஸ் ஆக்டர்ஸ். கேரக்டர் இது பண்ணி நம்ம அந்த கேரக்டருக்கு பேட்டர்ன் பேக்கிங் வச்சுக்கிட்டோம்னா நம்மளே அது யூஸ் பண்ணி பண்ணலாம். Yeah, but I don't like that. இப்போ lot of actors do that. I don't want to take names, but lot of big top actors, they don't come to shoot full day. அவங்க வந்து மதியானம் 3 o'clock to 6 o'clock வருவாங்க, where you take some of their shots. But most of their shots are done by body doubles. பாடி டபுள்ஸ் வச்சு பண்ணி அவங்களுடைய அந்த மேப்பிங் பண்ணுறாங்கள, அதை போஸ்ட்டில் அவங்க வந்து தட் இன்க்ரீசஸ் பட்ஜெட், ஸோ மெனி திங்ஸ். அது we don't want to do that. We want actors to participate. நான் வந்து I build a film based on the input the actor gives me for the character. அதை வச்சு தான் பிடிவியோட கிளைமேக்ஸ் நான் ஃபிக்ஸ் பண்ணேன். அதை வச்சு தான் என்னை அறிந்தால் நாங்கள் ஒரு விஷயம் பண்ணோம். அந்த ஆக்டர் இந்த கேரக்டருக்கு என்ன பண்ணுறாரு, ஆஸ் அ டைரக்டர் ஃபிலிம்ஸ் ஆர் மேட் with all due respect. And whether you'll agree or not, I saw how Vidudhalai was made with Vetrimaran. It was built on location. I'm saying in a positive way only. He had the control and the producer believed in him. Now, I was a part of it because that's a habit of mine. I always do that. Cut அப்படின்ட்டார். என்ன வெற்றி அப்படின்னா, இல்லை அது பண்ணாதீங்க அப்படின்ட்டார். So he's already started controlling the actor in a good way only because that's a director's point. Whereas I wouldn't have done that. If Surya had done that in my shot, I wouldn't have done that. That's not a big deal for me. அப்புறம் இல்லை கௌதம் இப்படி வேணாம் கொஞ்சம் அப்படிலாம் ஒன்று சொன்னார், விச் ஐ டிட். ஆஸ் அன் ஆக்டர் யூ சப்போஸ் டு டூ தட். அப்புறம் அந்த டயலாக்ஸ் ஃபுல்லாக ரெடி பண்ணி ஷூட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த நாள் மறுபடியும் லொக்கேஷன் வந்தால் கௌதம் இந்த சீன் எனக்கு பிடிக்கல, அதை ரீஷூட் பண்ணுறேன் அப்படின்னாரு. விமர்சனம் இருக்கும், நீங்கள் வந்து கிளைமேக்ஸ் சொல்ல மாட்டீங்க, நீங்களும் ஆன் தி ஸ்பாட்டில் தான் போயிட்டு வந்து டைலாக் எழுதுவீங்க, இல்லை அங்கே தான் ஏதாவது என்ஹான்ஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. பட் உங்கள் மேலே மட்டும் அந்த மாதிரி ஒரு ராங் இம்ப்ரெஷன் வைக்கும் போது உங்களுக்கு அதை எப்படி பார்க்குறீங்க? அது ராங் இம்ப்ரெஷனாக நான் பார்க்கல, பட் உண்மை அது இல்லை. நான் இப்போ சொன்னது தான், நான் சிம்புடைய அந்த கிளைமேக்ஸ் வந்து அந்த ஃபீல்லாம் பார்த்துட்டு ஆல்மோஸ்ட் 80% அந்த படத்துடைய ஒரிஜினல் கிளைமேக்ஸ் பேப்பரில் இருக்குது. சூப்பர் சிரஞ்சீவி ஒரு ஹெலிகாப்டர் அப்படிலாம் பேசியிருந்தாங்க. அது 80% படம் போனதுக்கப்புறம் தான் எனக்கு தோணிச்சு இது அந்த மாதிரி படம் இல்லை. See, that's where a film go knowing what I want, but I'm willing to change that towards the end. 95% பேப்பரில் ரைட்டிங் இருக்கும் தலைவா. வெந்து தனித காடெல்லாம் அவங்க சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், அதை நம்ம ப்ராப்பராக ஷூட் பண்ணலான்ட்டு அதில் இறங்குறோம். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் நடக்கும் தவிர
வெந்து தெரிந்த காடு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆக்ஷனே இல்லை தலைவா. ஆக்ஷன் அதான் பிரச்சனையே அதில் ஆமாம். பட் அது ஒரு ரெகுலர் கேங்ஸ்டர் ஃபிலிம் இல்லைல்ல. நீங்கள் இந்த படி இறங்குற போகிற வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் அதுலேருந்து வெளியே வர தான் அவன் ட்ரை பண்ணுவான். அண்ட் இது உண்மையிலே நடக்கிற விஷயம் தான் அவர் என்கிட்ட சொன்னார். இட்ஸ் நாட் த ரெகுலர் பிக் கேங்ஸ்டர் ஃபிலிம் வேறு ஒரு 10 பேர் பின்னாடி அதுதான் சொல்லி வெளியே வர்றதான் அந்த கதையே. அது ஒரு எனக்கு அது பிடிச்சிருந்தது அது கேட்கும்போது. என்னோட கடைசி கேள்வி, இந்த 110 வருஷம் தமிழ் சினிமாவில் ஹரிதாஸ் வந்து 3 வருஷம் விண்ணை தாண்டி வரதான் 1450வது நாள் நினைக்கிறேன். அது ஒன்று நல்ல விஷயம்தான். இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சார் ஆக்சுவலாக உங்களோட ஒர்க்கு இங்கே இன்ஸ்பயர் ஆகிற மாதிரி மலையாளம்லேயும் நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போது ரீசெண்டாக அட்சய் சத்யன் வந்து சத்யன் அந்திக்காடு வந்து அவருடைய ஷூட்டில் இருக்கும்போது விடிவி சீன்ஸ் வந்து போட்டு பார்ப்பாரு அப்படின்னு சொல்லி, ஸோ அது வந்து அவருக்கு இன்ஸ்பயர் பண்ணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஹிருதயமில் வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன் சீனு அந்த மாதிரி நிறைய ரிசம்பிளன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அவங்க இதை சொல்லும்போது எப்படி? நான் மீட் பண்ண அகிலில் டக்குன்னு அவங்க அப்பாட்ட லைன் போட்டு கொடுத்துட்டாரு. எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அவர் படங்கள். நான் தெரியும் என்ன மாதிரி படங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. விண்ணை தாண்டி வருவாய் ரிலீஸ் ஆனோடனே எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அது சத்யன் அந்திக்காடுன்னு பேசினார். படம் ரொம்ப நல்லா இருந்தது. ப்ளஸ் ஆலப்பியை இந்த மாதிரி இங்கே கூட யாருமே ஷூட் பண்ணல, அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஒவ்வொரு ஃப்ரேமும், நான் ரொம்ப ரசித்தேன் அப்படின்னு அவர் பேசினார். ஐ எம் அ பிக் ஃபேன் ஆஃப் ஹிஸ் ஒர்க். ரொம்ப அது வேறு வழி இல்லை, பண்ணி தான் ஆகணும்.